ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, யாரையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாருமே போலியாகத்தான் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பார்த்தால் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய். போலியான உறவு என்று தெரிந்த பிறகு அவரிடம் பேசுவது எதற்கு? விலகுவதுதானே நல்லது. போலியான உறவிடம் எப்பொழுதுமே நாம் இருக்கக்கூடாது. போலியான உறவுகள் இப்பொழுது இல்லாவிட்டிலும் நிச்சயமாக ஒரு நாள் உன்னையும் கால் வாருவார்கள். தங்கமே, ஒன்று தெரிந்து கொள். ஒரு நபர் இன்னொரு நபரை பற்றி உன்னிடம் சொல்கிறார். இவனை நான் இந்த ஒரு விஷயத்தில் நான் தோற்கடிக்கப் போகிறேன் என்று உன்னிடம். ஆனால் நீ அதை காதால் நீயும் கேட்டுக்கொள்கிறாய் என்று வைத்துக்கொள். அதே நிலைமை உனக்கு வராது என்பது என்ன நிச்சயம்? சொல் தங்கமே. ஒன்று தெரிந்து கொள். ஒரு நபர் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்கிறான் என்றால் அதை செய்ய உன்னிடம் எவ்வளவு மணி நேரம் ஆகும்? அதனால் ஒருவனை பற்றி ஏதாவது தவறாக பேசினால் அவனிடமிருந்து நீ ஒதுங்குவதுதான் முதலில் நல்லது. தெய்வம் உனக்கு காட்டிக் கொடுக்கிறது என்று நினைத்துக்கொள். யார் யார் எப்படி என்பதை உனக்கு காட்டிக் கொடுக்கிறது என்று நினைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து ஒதுங்கு. நீ நல்ல பிள்ளை. நீ நல்ல பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் தான் யார் யார் எப்படி என்பதை காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் எனக்கா அவன் துரோகம் செய்கிறான், மற்றவனுக்குத்தானே அவன் துரோகம் செய்ய போகிறான் என்று சொல்கிறான் என்னிடம் என்று சொல்லிவிட்டு அவனிடம் எப்பொழுதும் நட்பான உறவை தொடராதே. நீ எந்த அளவு சுதாரிப்பாக இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் நீ நல்லது நடக்கும்படி செய்வாய். தங்கமே, உன் வாழ்க்கை இப்பொழுது இந்த நிலைமையில் கெட்டுப்போய் இருப்பதற்கு காரணம் கூட உன்னுடன் இருக்கிறான் பார், அவன்தான். நண்பன் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு உன்னை காலை வாரிக்கொண்டு நீ ஏதாவது செய்யலாம் என்று அவரிடம் ஆலோசனை கேட்டால் அதை உனக்கு முன்பே போய் அவன் செய்து அவன் வாழ்க்கையில் அவன் நல்லதை செய்து விடுகிறான். அதனால் உனக்கு ஏதாவது தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக மற்றவர்களிடம் அதை சொல்ல வேண்டாம். ஏதாவது உனக்கு வேண்டும், ஏதாவது ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும் என்றால் தெய்வத்திடம் போய் நில்லு. நிச்சயமாகவே நீ எதிர்பார்க்கும் அனைத்து காரியங்களுக்கும் அந்த தெய்வமானது ஒரு வழியை காட்டும். நீ நினைக்கிறாய் நண்பன் என்பவன் தெய்வம் போல என்று. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா பேச்சுக்குத்தானே தவிர அவன் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடமிருந்து பிடுங்கலாம் என்று தான் பார்ப்பான். அதனால் எப்பொழுதும் கடவுளை யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். கடவுள் என்பவன் எதையுமே எதிர்பார்க்காமல் நம்மிடம் இருப்பவன். ஆனால் மனிதர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்மிடம் இருந்து ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் தெய்வம் நாங்கள் உன்னிடம் இருந்து எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. எங்களால் முடிந்ததையும் உனக்கு எது சரியோ அதையும் நான் செய்து கொடுப்போமே தவிர உன்னிடம் எப்பொழுதும் எதையும் எதிர்பார்த்து உன்னிடம் வருபவர்கள் நாங்கள் கிடையாது. புரிந்து கொள் தங்கமே. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எந்த தெய்வமும் உனக்கு துரோகம் செய்யாது. அதுபோல தினந்தோறும் உன்னிடம் நான் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் போன ஜென்மத்தில் நீ செய்த பல நல்ல காரியத்தினால்தான் நான் பேசும் சில விஷயங்களானது உன் காதுக்கு வந்து கேட்கிறது. நான் எல்லா நாளும் உன்னிடம் துணையாக இருப்பேன். அதனால் கவலை இல்லாமல் இரு. ஆனால் நான் தான் துணையாக இருக்கிறேன் என்று தேவையில்லாமல் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக முடிவெடுத்து செய். எல்லாம் நல்லதே முடியும். ஓம் சாய்ராம்.